சகோதரர் சொல்லியது போல இந்த தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதனை தாண்டி எந்த உரிமையும் எங்களுக்கு சரியாக கிடைக்காது. ஆகவே சுயநிர்ணய உரிமை ஊடாகத்தான் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கலாம் என்ற கொள்கையை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். அதன் அடிப்படையிலேயே நாங்கள் அந்த மக்களுக்கு சரியான நிவாரணம், அதாவது சரியான உதவியை செய்ய முடியும் என்பதை ஆணித்தரமாக நம்புகிறோம். ජාතික ප්‍රශ්නය සමාජවාදය ඇතුළු සඳගන්න ප්‍රශ්නයක් නෙවෙයි. ඒක ධනපති ප්‍රජාතන්ත්‍රවාදී විප්ලවයේ ප්‍රශ්නයක්. ධනපති ප්‍රජාතන්ත්‍රවාදී ප්‍රශ්නය ජාතික ප්‍රශ්නය කියලා කියන්නේ. ஆகவே தேசிய பிரச்சனை என்பது இந்த செல்வந்த கட்சி உள்ளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த தனவாத கட்சியில் உள்ளுக்கு இருக்கிற ஒரு கொள்கையாகத்தான் இந்த தேசிய பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் உள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். සහෝදරවරුනි, මාලිම ආණ්ඩුවේ නායකයෝ අපට ආරාධනා කළා පෞගිය වසරේ 2034 එයාලගේ පක්ෂ මූලස්ථානය සාකච්ඡාවක් සඳහා ඒ සාකච්ඡාවට මම මෙතන ඉන්නවා. මේ සහෝදරයෙක් ටිකගේ පඤ්ඤාවර්තන බණ්ඩාර சகோதரයා ඉන්නේ. இந்த இடத்துல ஒரு சகோதரர் இருக்கிறார். எங்களோட போன ஆண்டு 2024ஆம் ஆண்டு இந்த மாலிமா என்பிபி அரசுடன் நாங்கள் ஒரு கலந்துரையாடலுக்கு சென்றிருந்தோம். கொழும்பிலே கலந்துரையாடல் சென்றிருந்தோம். அந்த இடத்துல அந்த சகோதரர் என்னோடு வந்திருந்தார். ஒரு கலந்துரையாடலுக்கு எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தார். කොටයාල පක්ෂ නායක තුන්දෙනෙක් කිරියා නලින් ජයතිස්ස, ලාකාන්ත සහ මේ හඳුන්නෙත්ති මම ඇහුවා ලංකාවේ ජාතික ප්‍රශ්න සඳහා මොකක්ද යාලා විසඳුම. நளின் ஜெயதிஸ், லால்காந்த, சுனில் ஹந்துநெத்தி போன்றவர்கள் அந்த காலத்தில் 3 பேர் இருந்தார்கள். அந்த நேரத்தில் இவர் கேட்டாராம் அவங்ககிட்ட, இலங்கை நாட்டில் இந்த தேசிய பிரச்சனைக்கு இருக்கிற தீர்வு என்ன? පොඩි එතනදී නලින් ජයතිස්ස ඇතුළු අපිත් එක්ක නවසස්මාරක් කිව්ව කෙනෙක් කියලා මහින්ද රත්නායක කියලා ඇහුවා. පළාත් සභා මත පදනම් වෙච්ච විසඳුමක් අපි ලබා දෙන්න. அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருந்த நளின் ஜெயதிஸ் அவரும் அவர்கிட்ட இவர் கேட்டாராம், மாகாண சபை ஊடாக என்ன தீர்வு, என்ன மாதிரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கும், எப்படி நீங்கள் தீர்வு பெற்றுக் கொடுக்க போறீர்கள் இந்த இனவாத பிரச்சனைக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி முன்வைத்தார். சமாஜ ஆர்த்திக அற்புத முகத்தை விசந்தும். இப்போ அந்த நேரத்தில் இவர் சொன்னது என்னன்னு சொன்னால், மாகாண சபை உள்ளுக்கு தான் தீர்வு இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ இது அவர் கேட்குறாரு, சமூக සමාජ ආර්ථික අර්බුදය ඉහළ යන බඩු මිල, ඉහළ යන ජීවන විසඳුම, විරකියාවට මොකද්ද විසඳුම? அப்ப அந்த நேரத்திலே இந்த சமூக பொருளாதார கொள்கைகள் மேலே ஒவ்வொரு நாளும் விலை ஏறி கொண்டு போகிறது, என்ன பொருளாதாரம் மாறி கொண்டு போகிறது, இதற்கான பிரச்சனை, இதற்கான தீர்வு என்ன என்று சொல்லியும் ஒரு கேள்வி கேட்டார். මේ සෞරභයක තාම ලියමින් ඉන්න යාලා වැඩ පිළිවෙලක. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னது என்னன்னு சொன்னா, இன்னும் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம், இந்த பிரச்சனைக்கான தீர்வு நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். අපි බොහොම පැහැදිලිව දැක්කා මේ මාලිමාව බලයට පත් වුණා. මාලිමාවට නෑ මේ පෞද්ගලික ක්‍රමයේ පිළිබඳව විකල්ප විසඳුමක්, මේ අනුකූල විසඳුමක් නෑ. ඒ නිසා අපි සංඛ්‍යාත්මක ප්‍රමාණයෙන් අපි කුඩා වුණත් අපි පැහැදිලිව අපි ප්‍රතිපත්තිය අපි දෙකටගෙන යාම වෙනුවෙන් ஜனாதிபதி மத்திவர்களை அப்படி வேதிகாவை போட்டு பார்க்கிறார்கள். ஆகவே இந்த மாலிமா, அதாவது என்பிபி கவர்மெண்ட் உள்ளுக்கு அவர்கள் என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அதிலுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே ஒரு இடதுசாரி கட்சியாக நாங்கள் முன்மொழிகின்றோம், இந்த பிரச்சனைக்கு இவர்களாலே இந்த செல்வந்த கட்சியினூடாக உள்ளே எங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது, அப்படியான தீர்வை அவர்கள் முன்வைக்க முடியாது என்ற அந்த கொள்கையை நாங்கள் அனைத்தரமாக முன்வைக்கின்றோம். பார்லிமெண்ட் மத்திவர்களை வேதிகாவை போட்டு பார்க்கிறார்கள். பாராளுமன்றத்திலே தேர்தல் மேடையை நாங்கள் அமைத்துக் கொண்டோம். ஸ்ரீலங்காවේ සමාජවාදී පක්ෂය ජනාධිපතිවරුන්ගේ ජනාධිපතිවරු වීම වෙනුවා පාර්ලිමේන්තු බල ලබා ගැනීම වෙනුවෙන් කියලා අපිට එහෙම අන්ධ විශ්වාසයක් තිබුණා. නමුත් අපි දැක්කා මේ අර්බුදයට අපේ මතය, අපේ අයිඩියොලොජි, අපේ ප්‍රතිපත්තිය පැහැදිලිව හඬනගා සමාජය සදා කියන්න ඕන. මාලිමාවට උත්තර නැහැ, අදිල්ට උත්තර නැහැ, සජිත්ට උත්තර නැහැ. සමාජවාදී වැඩ පිළිවෙලක් වෙන සටන් කරන්නටයි ශ්‍රී ලංකාවේ සමාජවාදී පක්ෂයේ මැතිවරණ ඉදිරිපත් වෙන්නේ. ஆகவே நாங்கள் தேர்தலிலே நாங்கள் முன்வந்ததுக்கான பிரதான காரணம் ரணிலுக்கோ அல்லது என்பிபி கவர்மெண்ட்டுக்கோ அல்லது ஏனைய கட்சிகளுக்கோ இதன் ஊடாக தீர்வு இல்லை, இந்த தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்ற கொள்கையின் ஊடாகத்தான் நாங்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்காக முன்வந்தோம். ஒரு சோசலிசவாத கட்சி என்ற அடிப்படையிலே, ஒரு சமூகவாத கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் தேர்தலிலே களமிறங்கினோம். අපේ මතය සමාජගත කිරීම සඳහා අපිට විශාල
අවකාශයක් විවරයක් ඇත්තට විද්‍යුත් මාධ්‍යමවත් ජනමාධ්‍යමවත් එහෙම ලැබුණේ නැහැ. මොකද ජනමාධ්‍ය විද්‍යුත් මාධ්‍ය පාලනය කරන්නේ ප්‍රාග්ධන හිමිපන්ති. ප්‍රාග්ධන හිමිපන්තියේ පක්ෂවල තමයි ඒ කට්ටිය වැඩිම ප්‍රචාරය ලබා දෙන්නේ. ஊடகங்களுக்கு சரியான அனுசரணை பெற்றுக் கொடுக்கவில்லை. இந்த சமூக ஊடகங்களும் ஏனைய ஊடகங்களும் அரச ஊடகங்களும் நமக்கு முழுமையான அனுசரணை பெற்றுக் கொடுக்கவில்லை. இவை அனைத்துமே அந்த ஏகாதிபத்தியத்தின் என்ன முதலாளித்துவத்தின் முதன்மை கோளாகத்தான் அவர்கள் செயல்பட்டார்கள். ஆகவே எங்களுக்கான ஒரு சோசலிசவாத கட்சி என்ற அடிப்படையிலே எங்களுக்கான விளம்பரங்களிலே அவர்கள் மும்முரமாக ஈடுபடவில்லை. அவர்கள் எல்லாம் வேலை செய்து ஏனையவர்களுக்காக. දැන් සහෝදරවරුනි අපි මේ සාකච්ඡාවේ කතිකාව ඉදිරියේ අපි පොඩි කෙටුම්පතක් අපි ලිව්වා ඉදිරියේ ඇතිවිය හැකි දේශපාලන වර්ධනයක් කුමන පැතිවලට ගමන් කරයි. ஆகவே இந்த கலந்துரையாடல் முன்னமாகவே நாங்கள் ஏற்கனவே ஒரு வரைவை ஒரு சிறு குறிப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எப்படி எதிர்காலத்திலே அரசியல் மாற்றங்கள் அரசியல் நிகழ்வுகள் எப்படி நடக்கப் போகிறது, எப்படி அரசியல் களம் இருக்கப் போகிறது என்பது சம்பந்தமான ஒரு சிறு அறிக்கை. අපි අනාගතය පිළිබඳව අපි පේන බලලා අංජනම් බලලා අපි කතා කරන අය අපි අනාගතයේ විය හැකි දේ සමාජ විද්‍යාවේ මාක්ස්වාදී විග්‍රහය මත පදනම් වෙලා විග්‍රහ කරපු අය. ඒ නිසා අපි හිතනවා පැහැදිලිව ඉදිරික පෞද්ගලික කාලයේ පුරා ඉතිහාසයේ අපි ලෝකයේ විග්‍රහ කරපු ඇති අපි ජාතික දේශපාලන විග්‍රහ කරපු ඇති තාම නිවැරදි ලෙස ඉතිහාසය වර්ධනය නැතිව வித்யாமானதாத்தின் அப்படி நிவர்த்திக்கிற அப்படி அதாஸ் மாலா. ஆகவே நாங்கள் எதிர்காலத்திலே அரசியல் மாற்றங்களோடு நாங்கள் தெளிவாக நாங்கள் அந்த மார்க்ஸ் கொள்கையின் ஊடாக ஒரு விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து நாங்கள் எதிர்காலத்தை கணித்து கூறியிருக்கிறோம். ஆகவே இவர் சொல்லுகிறார் இது அந்த மை வெளிச்சத்தில் பார்க்குற மை வெளிச்சம் போட்டு பார்க்குற மாதிரி அல்ல, இது விஞ்ஞான ரீதியாகவே மார்க்ஸ் அவர்கள் சொல்லிய கூற்றின்படி நாங்கள் எதிர்கால அரசியல் மாற்றங்களை ஆய்வு செய்து அறிக்கை விட்டு அதுவே சாகச்சா சபாவை ප්‍රමාණයෙන් ගත්තොත් මේක කුඩා ප්‍රමාණයකින් සෞතුරුන්ට බොහොම පැහැදිලිව සිහිපත් කළ යුතුයි. ලංකා සමාජවාද පක්ෂයේ ආරම්භක සම්මේලනයේ සහභාගී වුණේ 40 දෙනෙක්. 42 பேர் தான் இந்த சமசமாஜ கட்சியிலே அந்த ஆண்டு நிறைவில் ஆக வேண்டும். இந்த காரணத்தை නමුත් ඒක ඇතුලේ සමාන ප්‍රමිතියක් තිබුණේ නැහැ. දෙමළ භාෂාව කතා කරන ජනයා හා සිංහල භාෂාව කතා කරන ජනතාව ඒක රාශී කිරීමේ පිළිබඳව ඒකාබද්ධ දැක්මක් සමාජ ව්‍යාපාරයේ ආරම්භව තිබුණේ නැහැ. ஆரம்பத்திலே சமசமாஜ கட்சியின் உள்ளே அங்கே ஒரு கூட்டணிவு இருக்கவில்லை. தமிழ் சிங்கள மக்களுக்கு மத்தியிலே ஒரு சம பகிர்வு அங்கே இருக்கவில்லை. அப்படி நாங்கள் அதனை காணவில்லை ஆரம்ப காலங்களில். ඒක වමේ ව්‍යාපාරයක් ඇත්තට බිහුනේ සිංහල භාෂාව කතා කරන ජනතාවගේ ආධිපත්‍යය පදනම් කරගෙන. අපි ඒකට විරුද්ධයි. අපි කියනවා සිංහල භාෂාව කතා කරන ජනතාවගේ ආධිපත්‍යය නෙවෙයි. දෙමළ භාෂාව කතා කරන ජනතාවගේ ආධිපත්‍ය සිංහල ජනතාවගේ ආධිපත්‍ය සමාන ලෙස ඉදිරියට ගෙන යාම අත්‍යවශ්‍යයි. இடதுசாரி கட்சிகளும் இலங்கையிலே கூடுதலாக சிங்கள மொழியின் ஆதிபத்தியத்தை மென்மைப்படுத்தக்கூடிய சிங்கள பேரினவாதத்தை மென்மைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் ஆரம்ப காலங்களில் இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறோம் அப்படி முடியாது. அது தமிழ் பேரினவாதத்தையும் என்ன சிங்களம் மட்டுமல்ல தமிழர்களின் உரிமையும் பேசக்கூடிய அவர்களது வாதத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு சமதரப்பட்ட கட்சியாக உருவாக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு கொள்கை. දේව සහෝදරයා මට පෞද්ගලික සතියේ දුරකථනයෙන් කිව්වා සහෝදරයා මමගේ පළවෙනි පක්ෂයේ මේ. தேவா சகோதரர் சொன்னார் டெலிஃபோனில் பேசும்போது எனது முதலாவது கட்சி இது. මම නැවත වෙන පක්ෂයකට යන්නෙත් නැහැ. මේ පක්ෂය හදන්න බැරුව මම මේක හදනවා. வேற கட்சிகளுக்கு நான் போக மாட்டேன். இந்த கட்சியை எப்படியாவது கட்டி எழுப்பணும். அதான் என்னோட நோக்கம். නිසා සහෝදරතුමනි අපි ශ්‍රී ලංකාවේ සමාජවාදී පක්ෂය ඉතිහාසයේ බරපතල ආදර්ශයක් ලබා දෙනවා. වමේ ව්‍යාපාරයක නායකත්වය අපි හදන්නේ සුළුතරේ වුණා ලාංකික සමාජයේ පීඩාවට පත්වෙච්ච ජනසරය දෙමළ භාෂා කතා කරන ජනතාව. නිසා එයාගේ නායකත්වයෙන් වමේ විප්ලවකාරී ව්‍යාපාරය හැදියු. ஆகவே இடதுசாரி கொள்கை என்ற அடிப்படையில் இடதுசாரி கொள்கையை மேம்படுத்துகின்ற பீடிக்க மக்களுக்காக உதவி செய்கின்ற அதே நேரத்திலே ஒரு சிறுபான்மை சமூகமாக அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சகோதரராக இருந்தால் அவரின் தலைமையின் கீழே நாங்கள் இதனை கட்டியெழுப்ப ஒரு இடதுசாரி கட்சி பலத்தை கட்டியெழுப்ப நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். මැතිවරණ වේදිකාවේ පුරු පොරොන්දු දීලා සුරංගනා කතා කියලා මිනිස්සුන්ගේ ඔළුව අවුල් කරලා ඡන්ද ගන්න බොරු කියන පක්ෂයක් නෙවෙයි. අපි උතුර කියන්නේත් එකයි, අපි දකුණ කියන්නේත් එකයි. ඒ නිසා දකුණට අපි කියන්නේ ඔර්තු දෙන්නේ නැහැ. ඇයි? අපි කියනවා දෙමළ භාෂාව කතා කරන ජනතාවගේ ප්‍රශ්නය
තවම සංකීර්ණයි. ඒ ටීට් එක නැති කළා ඉදුමේ වශයෙන්. නමුත් ඕන වෙලාවක වෙන ව්‍යාපාරයක් නැවත උපදින්න පුළුවන්. ජාතික ප්‍රශ්නෙට ස්ථිර සාධුසුම ලබා දුන්නේ නැත්තම්. இப்போ இடதுசாரி கட்சிகளின் அடிப்படையிலே உதாரணத்துக்கு இங்கே தமிழ் மக்கள் உரிமை சம்பந்தமாக அவர் சொல்றார் பேசும்போது தெற்கிலே அதனை வேறு விதமாக அவர்கள் சொல்கிறார். ஆகவே தெற்கிலே இவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்ன என்று சொன்னால் இங்கே மீண்டும் ஒருமுறை இந்த பயங்கரவாதம் வெளியே வரலாம் என்ன. ஆகவே இந்த பிரச்சனை அவர்களது பாரதூரமான ஒரு பிரச்சனை, அவர்களது உரிமை சம்பந்தமான பிரச்சனை. ஆகவே இது சம்பந்தமான நாங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு வைக்க வேண்டும். ஆகவே ஒரு இடதுசாரி கொள்கை என்ற அடிப்படையிலே நாங்கள் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்று தான் அது சொல்லுகிறார். අල්ලුවට ගිනි වගේ දෙමළ ජනයාගේ මේ ප්‍රශ්නය තවමත් මේ සමාජයේ යටිතලයේ මතුවලා තිබෙනවා. சாம்பலுள்ளே நெருப்பு மாதிரி மீண்டும் ஒரு முறை இந்த தமிழ் மக்களின் உணர்வு மேலே வரலாம் என. அது உள்ளுக்கு சாம்பல் உள்ளுக்கு நெருப்பு இருக்கிறது, மேலே சாம்பலாக இருக்கிறது, உள்ளுக்கு நெருப்பு இருக்கிறது. ஆகவே அப்படியான ஒரு நிலை இந்த தமிழ் மக்களின் பிரச்சனையிலே இருக்கிறது. අපේ මේ ඉදිරිදාශ යෝජනාව අපි එක පැහැදිලි අදහසක් කිව්වා. මේ පළාත් සභා මැතිවරණය අර සිංහල සමාජයේ ලියනවා මේ පුංචි රතුරු ඉන්න ගෙවල් වල මේ උළුවක්සේ ලියනවා බාලගිරි අද නෙවෙයි හෙට. පිළියා දෙනවා බාලගිරි අද නෙවෙයි හෙට මේ පළාත් සභා ක්‍රියාවට යොදන්නේ නැහැ මේ පාලකයෝ. இப்போ தந்தை தியானே நேமே பாலகு இப்போ இப்போ உதாரணத்துக்கு இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக இவர் ஒரு கூற்று சொல்கிறார் பாருங்க. இப்போ நம்மளோட அந்த வீட்டுகளில் சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டுகளில் இந்த பக்கம் எழுதுறாங்களோ தெரியாது, அந்த அங்கெல்லாம் எழுவாங்க பாலகிரின்றது இந்த ஒரு தோஷம். அந்த தோஷம் வீட்டுக்கு வரக்கூடாது, இன்றையில் நாளைக்கு வான்னு சொல்லி எழுதி வைப்பாங்க, இன்று போய் நாளை வான்னு சொல்லி எழுதி வைப்பாங்க. அந்த அப்படியான ஒரு நிலை தான் இந்த தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் இவங்க எழுதி வச்சிருக்காங்க. தந்தை கிவ்வே பொறுப்பாக்கா බල ඡන්දෙ දෙන්නේ නැහැ. බල මේ පළවෙනි ඡන්දේ මහජන පල්ලෙහා ඡන්දෙන් බල පරාද කරනවා කියලා ජනතාව ඡන්දෙ දුන්නා මාලිමාන්ට විරුද්ධව. அந்த நேரத்தில் அரசு மக்கள் என்ன உணர்த்தினார் அரசுக்கு, உங்களுக்கு வாக்கு கொடுத்த பிரயோசனம் இல்லை, நீங்கள் கொடுத்த அந்த உறுதிமொழிகளை நீங்கள் காக்கவில்லை, ஆகவே உங்களை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் மாகாண சபை தேர்தல் அந்த தேர்தலில் அவர்கள் புறக்கணித்தார்கள். පාලකයෝ දන්නා මාලිමාන්ඩුවේ නායකයෝ දන්නා ඡන්දෙ තිබ්බොත් උතුරු නැගෙනහිර බලය ලැබෙන්නේ නැහැ මාලිමාන්ඩුවට. මුළු දේශපාලන බලය දැම්මත් ඡන්දිකම් පාවිච්චි කරත් පොලිසිය දෙව්වත් හමුදාව දෙව්වත් දෙමළ භාෂාව කතා කරන ජනතාව தீர்ந்து கொள்ள இவரை மேயாண்டு சந்ததியின் நாயகி. அரசுக்கு சரியாக தெரியும், உறுதியாக தெரியும், ஆணித்தரமாக தெரியும், இராணுவத்தையோ அல்லது போலீஸ் படையினரையோ அல்லது வேறு எந்த படையினரையோ உட்படுத்தி பயமுறுத்தி உங்களை என்ன அப்படி ஒரு 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 ஒடுக்கப்பட்ட நிலைக்கு உங்களை கொண்டு சென்று உங்கள்கிட்ட இருந்து வாக்கு பெறலாம் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு படிக்காது என்றது தெரியும். ஆகவே மாகாண சபை தேர்தல் வைத்தால் அதிலே அவர்களுக்கு சரியான கணிசமான வாக்கு கிடைக்காது என்று இந்த மாகாணங்கள் தோற்று போகும், அரசு வெல்ல முடியாது என்ற நிலை அவர்கள் உணர்ந்திருக்கிறார். இஸ்லாமிய ஆண்டூட்ட விருத்த மத்துவன சமாஜ மතේ වැකුම් එක හිදස උතුරෙන් ආරම්භ වෙන්නේ. ඒ හිදස ශ්‍රී ලංකාවේ සමාජවාදී පක්ෂයේ பிறவை හිදස ඒ පිරවීම සඳහායි මේ කතිකාව අපි ආරම්භ කරා. ஆகவே இந்த வடக்கு கிழக்கிலே இதற்கான ஒரு இடைவெளி வெக்கும் என்று சொல்றார். என்ன ஒரு இடைவெளியை உருவாக்குவார்கள் இந்த மக்கள். என்ன இங்கே இடதுசாரி கொள்கை தோற்று போகும் என்ற ஒரு நிலை உருவாகும். ஆகவே என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு கிடைக்காது. ஆகவே அந்த நிலை மாற வேண்டும். அவர்களுக்கல்ல வாக்கு, நாங்கள் சோசலிசவாத கட்சி என்ற அடிப்படையிலே இடதுசாரி கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக நாங்கள் இருக்க வேண்டும். எமக்கு அதாவது ஒரு சோசலிசவாத கட்சி என்ற அடிப்படையிலே இடதுசாரி கொள்கையை கட்டியெழுப்ப நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் எமது எண்ணம். නැවත මේ ආණ්ඩුව විරුද්ධ ජනමතය කොල්ලකා ගැනීම වෙනුවෙන් නාමල් රාජපක්ෂ ඇතුළු සජිත් ප්‍රේමදාස විශාල උත්සාහයක් දරමින් ඉන්නේ. අපි ඒක පරාද කිරීම අවශ්‍යයි. නැවත මේ රටේ බලයට පත් වෙන්න උන්ට ඉඩ නොදිය යුතුයි. ஆகவே நாமல் ராஜபக்ச, சஜித் போன்றவர்கள் மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். அந்த இடைவெளியை அவர்கள் பிடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அவர்களது அதிகாரத்தை தக்க வச்சுக்கொள்ள என்ன. ஆகவே அந்த இனவாத கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேண்டும். ஆகவே அவர்கள் மீண்டும் ஒரு முறை அதிகாரத்துக்கு வருவதற்கான அந்த இடைவெளியை நாங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படியான ஒரு இடைவெளியை விடக்கூடாது என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் சோசலிசவாத கட்சி என்ற அடிப்படையிலே அந்த கொள்கையை முன்வைக்கிறோம். මේ ආණ්ඩුව විරුද්ධ මතුවෙන ජනමතය වමට උතුරේ අපි හරවන්න ඕන. ඒ සඳහා අපි වමේ ව්‍යාපාරය අපි ශ්‍රී ලංකාවේ සමාජවාදී පක්ෂය සමාජගත කිරීම අවශ්‍යයි. ඒ සඳහා නායකත්වයක් ගොඩනැගීම අවශ්‍යයි. ඒ සාකච්ඡාව අද අපි ආරම්භ කරා. இந்த கலந்துரையாடலின் முக்கியத்துவம் அதான். இப்போ சொல்றாரு என்னன்னு சொன்னா, அப்படி ஒரு இடைவெளி இருக்குது என்றால் இங்கே மீண்டும் ஒரு முறை இடதுசாரி கொள்கைகளை
களவாடுகின்ற என்ன இடதுசாரி கொள்கைகளை திசை திருப்பிக் கொள்கின்ற வேறு சக்திகள் உள்ளே பூந்து வரலாம். ஆகவே என்பிபி கவர்மெண்ட் கிடைக்காத அந்த வாக்குகளை அவர்கள் வேறு விதத்திலே கவர்வதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அதை மாற்றுவதற்காக ஒரு இடதுசாரி கொள்கையை கட்டியெழுப்பதற்காகவும் எமது சோசலிச கட்சி செயல்பட வேண்டும். அந்த வாக்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இது ஒரு பக்கம் இருக்கணும். அது ஏன்னா இது செல்வந்த கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் பாவிக்கின்ற வாக்குகள். ஆகவே அது ஒரு சோசலிசவாத கட்சிக்கு இடதுசாரி கட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறோம். මාලිම ආණ්ඩුව දැවන්ත අරමුදේ මෝදමින් තිබේ පහුගිය මාස කිහිපය ඇතුළේ. கடந்த ஒரு சில காலங்களாக மாலிமா அரசு பாரிய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. අපේ කරමතට බද දාලා සිජුබදු වෙනකොට වක්‍රබදු දාලා හැම අත්‍යවශ්‍ය අඩුවකම මිල දෙගුණයක් තුන්ගුණයක් පහුගිය මාස කිහිපය ඇතුළේ වැඩි වුණා. கடந்த காலங்களில் பாருங்கள் வரி என்ன நமது தோள்களிலே வரிகள் பல சுமத்தப்பட்டது. கூடுதலான வரிகளை அவர்கள் பல வகையிலே அதாவது சிலது நேரடியாக சிலது மறைமுகமாக